கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி புதுசாக ஆஃபீஸில் வந்துட்டு வேலைக்கு சேர்ந்துருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. உள்ளே வந்ததுமே ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் உங்கள் கூட வேலை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அந்த கம்பெனிக்கு போனதுமே ரொம்ப வந்துட்டு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தீங்களாமல, எங்களுக்கும் வந்துட்டு நல்லது நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு பெரிய மனசு கூட வேலை செய்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ரியாவை காமிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமாக வெயிலில் ஊற்றி வலிஞ்சிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு மீனாட்சி மைதிலி நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு தேவை தான், இன்னும் கொஞ்சம் வேணும். அவள் பாரு சாயந்தரம் எப்படி வர போகிறான்னு பாரு, என்னமோ தண்ணி அள்ளி அள்ளி தெளித்து விளையாட போகிறாங்களாம்ல, ஆளைப்பாரு ஆளை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க. சே இந்த ஆனந்த நம்பி இங்கே வந்து நின்ன பாரு, என்ன சொல்லணும், ஐயோ வெயிலுக்கு உருகிடுவேன் போலையே, இதில் இந்த ஆட்டோக்காரங்க தொல்லை வேற தாங்க முடியல, அது இந்த இடத்த எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கா, எங்கே போவேனான்னு வேற சொல்லிட்டு இருக்கான், அவன் என்னதான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த பிடிச்சி வசவாக வஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரியா. இது மைதிலி மீனாட்சியோட பிளான்னு தெரியாதுல்ல அந்த ஃப்ராடுக்கு. அடுத்து வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. திடீர்னு ஒருத்தருக்கு வந்துட்டு கையை மிஷினுக்குள்ளே விட்டுடுறாங்க. ஒரு ஒர்க்கரோட கை வந்துட்டு மிஷினில் மாட்டிடுது. அதை பார்த்ததுமே எல்லாருமே வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அலறிட்டு போய் அவரை வந்துட்டு பிடிச்சி தூக்குறாங்க. கையெல்லாம் ஒரே ரத்தம். கார்த்தி வந்துட்டு இதை பார்த்ததுமே டபக்குன்னு கையில் வந்துட்டு ஒரு துணி எடுத்து சுற்றி அவர் அப்படியே தோல் மேலே தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுறாங்க. இதை வந்துட்டு அங்கே இருக்கிற ஆனந்துக்கிட்ட போய் ஒருத்தவங்க சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஒர்க்கரை வந்துட்டு கார்த்திக் சார் தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அங்கிட்ட வந்துட்டு ஆனந்த் ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிடுறான். ஐயோ இந்த எழுவாயனுக்கு என்ன என்ன யோசனைலாம் வரும்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு கிரிமினல் ஐடியா வர, இன்னைக்கு பாரு கார்த்தியை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல அருண் சொல்கிறாங்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க, நீ அதை பார்க்க தானே போகிற அப்படின்றாங்க. அது மாதிரியே கார்த்தி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டதுமே இங்கே வந்துடுறாங்க. அருண் கேட்குறாங்க, இப்போ எப்படி அந்த ஒர்க்கருக்கு இருக்குது, நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல, கரெக்ட் டயத்துக்கு போனதுனால கையை வந்துட்டு காப்பாற்ற முடிஞ்சிச்சு, கை எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லபடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி சொல்ல, அதுக்கு வந்துட்டு வேமா நம்ம வள்ளல் பிரபு வந்துட்டு அங்கிட்ட கவுண்டர் கொடுக்க வந்துட்டு ரெடி ஆகிட்டார். இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு வந்துட்டு ஷார்ட் வைக்கல, இவ்வளோ நாள் ஏதோ வெளியூர் அங்கங்கிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு வந்துட்டு 2 சோடியை கொடுத்து இப்போ தான் ஷார்ட் வச்சுருக்கீங்க, நான் இப்போயே பேசினா தானே அப்படின்ற மாதிரி அந்த ஒர்க்கரோட கையை காப்பாற்ற தெரிஞ்ச உனக்கு வேலையை காப்பாற்ற தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி ஆனந்த் ஒரு கவுண்டர் கொடுக்க, கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. அருண் வந்துட்டு ஆனந்த் என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ பாட்டு கம்பெனியோட நேரத்தை செலவழிச்சிட்டு எல்லாரையும் கொண்டுட்டு நீ பாட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன், இங்கே யார் வேலையை பாப்பா அப்படின்ற மாதிரி ஆனந்த் பேச, நான் வந்துட்டு போலாட்டே அவருக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. ஆனந்த் வந்துட்டு உனக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது, யூ ஆர் டிஸ்மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடு. கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க, ஷாக் ஆகி. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படியும் கார்த்தி வந்துட்டு இந்த கம்பெனியை விட்டு போக மாட்டாங்க. ஆனது தான் மறுபடியும் பல்ப் வாங்க போகிறாங்க, நல்லாவே தெரியுது. இது என்ன ஸ்கூலா மக்களே, ஸ்கூல் காலேஜா, இங்கே வர நீ வந்துட்டு லேட்டாக வந்துட்டேன், அதனால் நீ வந்துட்டு வெளியில் தான் நிற்கணும், 5 ரூபா ஃபைனை கொடுத்துட்டு உள்ளே போ, யூ ஆர் டிஸ்மிஸ் அப்படின்ற மாதிரி ஆனந்த் ஏதோ ஒன்று செய்ய பிளான் பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் பயங்கரமாக வந்துட்டு மொக்க வாங்கிடுறாரு. இப்படி ஒரு நாள் வேலைக்கே வந்துட்டு ஒரு நாள் வேலையிலே 4-5 எபிசோடு எடுத்தாங்கன்னா இன்னும் எத்தனை நாள் லென்த்தாக போகும்னே தெரியவே இல்லையே. அந்த பக்கம் வந்துட்டு ரியாவை நிப்பாட்டி வச்சு மைதிலையும் நம்ம மீனாட்சி சிரிக்கிற மாதிரியே ஒரு எபிசோடே ஓட்டிட்டாங்க. நான் கூட ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நடக்கும், ஒரு நாள் வந்துட்டு இன்றைக்கி முடிஞ்சு நைட்டு கார்த்தி வீட்டுக்கு போய் தீபா அபிராமி அவங்க சீன்லாம் காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் காலையில் என்ட்ரன்ஸ்லேயும் இவ்வளோ கலாட்டா நடந்துகிட்ருக்கு, பார்க்கலாம் இனி வந்துட்டு எபிசோடு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பக்கம் ரியா கஷ்டப்படுறதை நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், பயங்கர காமெடியாக இருந்துச்சு. அவளுக்கு இது தேவை தான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்துட்டு ரியா கஷ்டப்படுறதை பார்த்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா, இல்லை நீங்களும் இந்த ப்ரோமோ வந்துட்டு என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனந்த் வந்துட்டு அடுத்த சீனில் முகம் வாங்கணும், இதையும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.